தமிழ் தேசியத்துக்காக ஒரு தனித்த ஊடகத்தை உருவாக்கி அந்த ஊடகத்தில் நீங்கள் பேசுகிற இந்த நொடி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது உரிமைக்கான போராட்டத்தில் இது ஒரு படி ஒரு பாய்ச்சல் தான். இப்போ நிராகரிக்கப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, அவமதிக்கப்பட்ட இடத்துல, ஏமாற்றப்பட்ட இடத்துல தான் எழுச்சி வருங்கிறாங்க. அந்த எழுச்சி தான் பேரறிவி போல் ஒரு பேராற்றலை பெருக்கி தருங்கிறாங்க. அப்போ எது நமக்கு இல்லையோ அந்த இடத்துல தான் நம்ம தொடங்க வேண்டியது இருக்குது. அப்படி தொடங்கின ஒன்று தான் இந்த தொலைக்காட்சி. அதில் நமக்கென்று ஒரு ஊடகம் வேணுங்கிறது பெருநாள் கனவு, அதில் நீண்ட நாள் கனவு. அப்போ அதில் அந்த தொலைக்காட்சி தொடங்கி அதில் பண்ணேன். எவ்வளோ நேர்காலம் நீங்கள் சொன்னீங்க, ஊடகத்தை ஊடகவியலாளர்கள் தான் என்னை தொடர்ந்து சந்திப்பாங்க. விண்ணூர்தியில் ஏறும்போது ஒரு தடவை, இறங்கும்போது ஒரு தடவை, அப்புறம் நிகழ்ச்சிக்கு போகும்போது, நிகழ்ச்சி முடிஞ்சு, அது என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் அன்பும். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கருத்து இருக்கும், ஒரு செய்தி இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ அதில் முதலாக நம்ம ஒரு எங்கள் தேசம்னு ஒரு தேசிய அரசியலை முன்னெடுக்கிற பிள்ளைகள் நமக்கென்று ஒரு ஊடகத்தை உருவாக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ஊடகத்தில் ஒரு நேர்காணலை செய்கிறதுல உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது, நம்மகிட்ட எது இருக்குதோ அதிலேருந்து தொடங்கணும். அதுதான் லாவோட்ஸ்ன்னு சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம தலைவருக்கு இப்போ போராட்டத்தை தொடங்கும்போது ஆயுதம் இல்லை, இப்போ என்ன செய்யலாம் அப்படி, ஏன் நம்ம உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தாப்புல. இப்போ அவர் பிள்ளைகள் நமக்கு ஊடக ஆதரவு இல்லை, ஏன் நாமே ஊடகம் ஆயிடக்கூடாது? எல்லார் கையிலையும் உள்ளங்கையில் ஊடகம் இருக்குது, அப்போ நம்மளே ஊடகம் ஆயிடுவோம், அவ்வளோதான். அப்போ அது முடிவெடுக்கும்போது தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு ஊடகம் இல்லை. நம்மளால் அந்த பெரிய அந்த தொலைக்காட்சிகள் மாதிரி 400 கோடி 500 கோடி செலவழித்து செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வலையிலே ஒரு தொலைக்காட்சி மாதிரி 24 மணி நேரமும் நல்ல இது இல்லை. நம்ம மற்றதை பார்க்குறோம், எந்தெந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இப்படிலாம் நிகழ்ச்சி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நம்ம செய்வோம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கணும்.